ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யார பத்தி பேச போறோம் அப்படின்னா காமெடி நடிகர் கவுண்டமணி அவர்களை பத்தி தான் பேச போறோம். 80கள்ல கோலோச்சிய காமெடி நடிகர்கள்ல முதன்மையானவங்க கவுண்டமணி அண்ட் செந்தில் தான். சோ ஃபர்ஸ்ட் கவுண்டமணி அவர்கள் தனியா தான் படம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. சோ அதுல வில்லத்தனமான கேரக்டர்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் செந்திலோட ஜாயின் பண்ண அந்த காம்போ வேற லெவல்ல ஒர்க் அவுட் ஆயிருந்தது. சோ அவங்க அப்ப பண்ணதுதான் இன்னைக்கு வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய காமெடி நடிகர்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்பெல்லாம் மீம்ஸ் வருது, ட்ரோல் வருது, அது கூட பாத்தீங்கன்னா அவங்களோட போட்டோஸ் அவங்களோட டயலாக் வச்சுதான் வருது. சோ இன்னும் 10-20 வருஷத்துக்கு தேவையான எல்லா காமெடி எல்லா ரியாக்ஷனுமே பாத்தீங்கன்னா அவங்க வந்து 20-30 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. சோ சினிமாவையும் காமெடியையும் கவுண்டமணியும் பிரிக்கவே முடியாது. அந்த வகையில பாக்குறப்போ கவுண்டமணி அவர்கள் வந்து நிறைய காமெடி நடிகர்களை வளர்த்து விட்டுருக்கிறதான ஒரு செய்தியும் இருக்கு. சோ அவரால வளர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவருக்கு 87 வயசுக்கு மேல ஆயிருக்கு. இப்ப அவர் படங்கள் பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியாகிட்டு இருந்தது. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி ரசிகர்கள்லாம் ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தாங்க. ஏன் அப்படின்னா ரீசெண்டா சிவகார்த்திகேயன் கவுண்டமணியை பார்த்து பேசியிருக்காரு. சோ அப்ப அவரோட சேர்ந்து ஒரு போட்டோவும் எடுத்திருக்காரு. சோ அந்த போட்டோவை சோசியல் மீடியால ஷேர் பண்ணிருக்காரு. அதை வச்சு உடனே ரசிகர்கள் எல்லாருமே மறுபடியும் சிவகார்த்திகேயன் படத்துல கவுண்டமணி நடிக்க போறாரா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கேட்டிருந்தாங்க. பட் அவர் நடிப்புக்கு முடக்கு போட்டு நடிப்புல இருந்து விலகி பல வருஷம் ஆச்சு. சோ எந்த அளவுக்கு அவங்க வந்து ஓஹோ அப்படின்னு வந்தாங்களோ அப்படியே வாய்ப்புகள் குறைய குறைய அவங்களே சினிமாவில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சுட்டாங்க. ஒண்ணு வந்து வாய்ப்புகள் குறைவு, இன்னொன்னு வந்து வயது அப்படின்ற ஒரு காரணத்தினால ரெண்டு பேருமே சினிமாவை விட்டு விலக ஆரம்பிச்சாங்க. செந்தில பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் ஒரு சில படங்கள்ல வந்துட்டு தான் இருக்காரு. ஆனா கவுண்டமணி சார் வந்து தெளிவா ஒரு முடிவை எடுத்து இப்ப நான் இதுக்கப்புறம் சினிமாக்குள்ளவே வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரீசெண்டா அவங்களோட மனைவியை இழந்து அவர் ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரியான சூழ்நிலைகளும் உண்டாகி இருந்தது. என்னதான் அவருக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் வயதா இருந்தாலும் சினிமா பிரபலங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு இழப்பு அப்படின்னா உடனே முதல் ஆளா அங்க போயிட்டு அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னா அது நம்மளோட கவுண்டமணி அவர்கள் தான். இந்த மாதிரி அவரை வந்து நம்ம நிறைய வீடியோஸ்ல பார்த்திருக்கோம், நிறைய போட்டோஸ் பார்த்திருக்கோம். சோ அந்த வகையில அவர் ரீசெண்டா வந்துட்டு பாண்டிச்சேரி போயிருக்காரு. அங்க வந்து அவரோட ரசிகர் ஒரே ஒரு செல்ஃபி வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்டிருக்காரு. ஏன்னா பொதுவா கவுண்டமணி சார் வந்து அதிகமா யாரு கூடயும் போட்டோ எடுத்துக்க மாட்டாரு, செல்ஃபில எடுக்க மாட்டாரு. பட் அவர் ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால அவரோட ஆசைக்காக ஒரே ஒரு செல்ஃபி எடுத்திருக்காரு. அந்த ரசிகர் அந்த போட்டோவை சோசியல் மீடியால பயங்கர வைரல் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சத்யராஜோட அமைதி படைப்படம் ரீரிலீஸ் ஆக போகுது. அதை பத்தின பேட்டிகள் இப்ப நிறையவே வந்துட்டு இருக்கு. அந்த படத்துல நடிச்சவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சோ அதை பத்தி சத்யராஜ் சார் வந்து ரீசெண்டா பேசும்போது நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. அதுல கவுண்டமணி இருப்பார். சோ கவுண்டமணி சத்யராஜ் சேர்ந்து நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்லி எப்பவுமே கிண்டலா பேசுவாங்க அப்படின்றத சத்யராஜ் சார் வந்து ரீசெண்டா ஷேர் பண்ணிருக்காரு. ஒரு நாள் வந்து கவுண்டமணி சார் கிட்ட வந்து சத்யராஜ் சார் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி நம்மளாம் வந்து நடிச்சுக்கிட்டே இருக்கோமே, எப்போ நம்மளாம் ஓய்வெடுக்க போறோம்னு கேட்டிருக்காங்க. உயிர் இருக்கிறவருக்கு நம்ம நடிப்போம் அப்படின்னு சொன்னேன், ஆனா இப்ப என்னால நடிக்க முடியல அப்படின்ற மாதிரி கவுண்டமணி சார் சொன்னதா அவர் சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி இப்படியெல்லாம் நமக்கு வழுக்கு மண்டை ஆயிருச்சே, ஒரு காலத்துல நமக்கு எவ்வளவு முடி இருந்தது, இந்த விக்கே இல்லைன்னா நமக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் கிடைக்காது அப்படின்ற மாதிரி சத்யராஜ் சார் சொல்லியிருக்காரு. சோ சத்யராஜ் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா படத்துல நடிக்கிறதுக்கு தலைமுடி ஹேர் ஸ்டைல் ரொம்பவே முக்கியம். இங்க பாருங்க என் முடியெல்லாம் கொட்டி போய் எப்படி சொட்டை ஆயிடுச்சு, வாய்ப்பே வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது ஏன்பா நமக்கெல்லாம் விக்கே இல்லைன்னா அப்பவே நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்காது. விக்கு இருக்கவே தான் நம்ம பல படங்கள் அதை வச்சு பண்ணிருந்தோம். விக்குன்னு ஒண்ணு இல்ல அப்படின்னா நம்ம எல்லாம் காலி ஆயிருப்போம், சினிமாக்குள்ளவே இருந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அது மட்டுமா ஆடு மாடு மேய்க்கத்தான் போயிருப்போம் அப்படின்னு சொல்லி சத்யராஜ் சார் சொல்லியிருக்காங்க. அதுக்கு கவுண்டமணி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆடு மாடு மேய்க்க கூட 1-2 தெரிஞ்சிருக்கணுமே, நமக்கு தான் அது கூட தெரியாதே. எப்படியோ இந்த வாயை வச்சு காமெடி பண்ணி மக்களோட மனசுல இடம் பிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து வர இளைஞர்களுக்கு அடுத்து வர காமெடி நடிகர்களுக்கு வழி விட்டுட்டோம், அவங்க எல்லாம் நல்லபடியா வராங்க, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு பெருந்தன்மையா அவ்வளோ நிறைய நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கிறத சத்யராஜ் சார் வந்து ரீரிலீஸ் ஃபங்க்ஷன்ல சொல்லியிருந்தாரு. சோ இந்த விஷயம் தான் சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. சோ அடுத்த மே மாசம் வந்ததுன்னா 87 வயசை வந்து கம்ப்ளீட் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காரு. இந்த நேரத்திலையும் நாம இந்த அளவுக்கு ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். நாம வந்து பாக்குறதுக்கு தள்ளாடுவோம், ஆனா
மன தைரியம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது இருக்கிறதுனாலதான் என்னால நடமாட முடியுது. அதனால மக்களாகி நீங்க எல்லாருமே எப்பவுமே மன தைரியத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி கவுண்டமணி சார் சொல்லியிருக்காரு. சோ 80கள்ல காமெடி நடிகர்களா வலம் வந்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசுல நீங்காத இடம் பிடித்த காமெடி நடிகர்கள்ல முதன்மையானவர்கள் அப்படின்னா அது கவுண்டமணி, செந்தில் மட்டும்தான். சோ அந்த அளவுக்கு அவங்களுக்கான ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கத்தான் செய்யுது. சோ உங்களுக்கு கவுண்டமணி அவர்களை பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் நடிகர் நடிகைகளை பத்தியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் டே பை டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.